ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டில் இட்லி மாவு இல்லையா? இட்லி மாவு தீர்ந்து போச்சா? வேறு அரிசி மாவு மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கா? அப்போ வாங்க, சூப்பரான தோசை, மொறுன்னு தோசை, ஆனால் சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின மாவு இல்லை வீட்டில் ரெடி பண்ண மாவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த கப்பில் 2 கப்பு தண்ணி எடுத்தால் போதும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போது முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா இன்னும் அரைச்சிக்கணும். மாவு நல்லா நைஸாக தான் இருக்குது, இருந்தாலும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் இந்த மாவு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற தண்ணியை மிக்ஸி ஜாரில் போட்டு அலசி இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். இந்த தோசை சாஃப்டாக இருக்குங்க. அரிசி மாவில் செஞ்சனால கல் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு அளவு உப்பு, சீரகத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பொடியாக நான் துருவி வச்சுருக்கிற கேரட், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலை இருந்தால் கூட நீங்கள் புதினாலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறமா மிளகுத்தூள். நீங்கள் இந்த காரமெல்லாம் பத்தாது அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தோசைக்கல் வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறது நான்ஸ்டிக், அதனால் மாவு நல்லா ஒவ்வொரு தடவையும் கலக்கணும். ஏன்னா அரிசி மாவுனால அடியில் அப்படியே தங்கிடும். அதனால் நல்லா கலக்கி விட்டுட்டு ரவா தோசை மாதிரி ஊற்றணும். இப்போ எண்ணெய் முதல்ல ஆட் பண்ணாதனால இப்போ லேஸ் அது மேலே எண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தோசை சீக்கிரமாக செஞ்சிடலாங்க, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி மாவு இல்லை, இட்லி மாவு வாங்க முடியல, மழை பெய்கிற சமயத்தில் தோசை கேட்குறாங்க அப்படின்னா வீட்டில் அரிசி மாவு இருந்து அது மாதிரி சூப்பரான ஒரு தோசை ரெடி பண்ணி கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த தோசை அப்படியே சாப்பிட்லாம், வெறும் தோசையாக சாப்பிட்லாம். சட்னி எல்லாம் தேவைப்படாது. இல்லை உங்களுக்கு சட்னி வேணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான சட்னி நீங்கள் ரெடி பண்ணி இந்த தோசையோடு நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தோசை ரெசிபி பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலை முடிஞ்சு இட்லி மாவு வாங்க மறந்துட்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி இருக்கிற சமயத்தில் வீட்டில் அரிசி மாவு இருந்துச்சுன்னா சூப்பரான தோசை சூப்பராக சீக்கிரமாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.